அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்ச் 2, 2024 சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்க்கலாம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்றதை பார்த்துருவோம். சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்துக்கு தபால்காரர் மூலம் விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடு அமைக்க அந்தந்த பகுதிகளில் உள்ள தபால்காரர்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அஞ்சல் துறை தெரிவித்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்ப்போம். ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் ஒன்றாது நிற்பதொன்றியல். உயர்ந்த புகழ் அல்லாமல் உலகத்தில் ஒப்பற்ற ஒரு பொருளாக அழியாமல் நிலைநிற்க வல்லது வேறொன்றும் இல்லை அப்படின்னு புகழ் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி நியூஸஸ் ரொம்ப கம்மி தான், ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம். ப்ரோ கபடியில் பூனேவை சேர்ந்த புனேரி பால்தன் அப்படின்னு நேம் கொண்ட அந்த டீம் ஜெயிச்சிருக்காங்க. முதல் முறை சாம்பியன் மட்டும் வென்றிருக்காங்க. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டானு கேட்டால் தெரில, பட் முதல் முறை சாம்பியன் கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த மாதிரி முதல் முறை அந்த மாதிரி இருக்கிற நியூஸஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்ததாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1.25 கோடி இந்திய சிறுவர்களுக்கு உடல் பருமன் பாதிப்பு லான்சென்ட் ஆய்வறிக்கையில் தகவல்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் கடந்த 2022ஆம் ஆண்டில் 5 முதல் 19 வயதுக்குட்பட்ட 73 லட்சம் சிறுவர்கள் மற்றும் 52 லட்சம் சிறுமிகள் உட்பட 1.25 கோடி பள்ளி வயது குழந்தைகள் அதிக எடையுடன் இருப்பதாக தி லான்சென்ட் இதழில் வெளியிடப்பட்டது உலகளாவிய ஆய்வறிக்கையில் தெரிய வந்துள்ளதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மெயின்ஸ் நோட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மேபி இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன். வேணுவரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது. வேணுவரும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.